அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தி சஞ்சீவ்குமார். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். அது என்ன கதைனா, மோகினி அவதாரம் எப்படி பெருமாள் எடுத்தாரு அப்படின்னு சொல்ல போறேன். முதல்ல ஒரு பத்மாசுரன் ஒரு பெரிய அசுரன் இருந்தான். அவன் பலசாரி ஆகணும்னு அவனோட அறையில யோசிச்சுட்டு இருந்தான். அப்போ அப்படியே ஒரு அறந்த காட்டு வழியா வந்துட்டு இருக்கான். அப்பயே நாரதர் அவனோட எதிரிலே வராரு. இப்போ நான் எப்படி பலசாலி ஆகுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ நாரதர்கிட்ட, அதான் நாரதருக்கு எல்லா கொஸ்டினுமே தெரியுமே, அப்படின்னா நான் அவர்கிட்டே கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாரதர்கிட்ட கேட்கறான். நாரதரே, நான் எப்படி பலசாலியாக மாற எனக்கு பலசாலி ஆகணும் அப்படின்னு கேட்கறான். நாரதர் சொல்றாரு, நீ போயிட்டு சிவபெருமான்கிட்ட தவம் புரி, உனக்கு அவரு என்ன வரம் கேட்டாலுமே அவர் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டார் நாரதர். சரின்னு ஒரு அடர்ந்த காட்டு வழியா அப்படியே அந்த காட்டிலே நடந்து போயிட்டு இருக்கான். ஒரு அமைதியான இடம் வருது. இந்த இடத்துல உட்காந்து தவம் பண்றான். பண்ணிட்டு இருக்கும் போது பல வருஷமா பண்ணி அவன் மேல அப்படியே அந்த புட்டு அதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, பாம்பு புட்டு அதெல்லாம். இப்போ சிவபெருமான் அந்த புட்டெல்லாம் எடுத்துட்டு, கண்ணை துற, நான் உனக்கு நீ தவம் புரிஞ்சதுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்துட்டாரு. வந்தோடனே எனக்கு சாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றான். அது யாருக்குமே கிடைக்காது அந்த வரம் மட்டும், ஏன்னா அது இயற்கை, அதுவாவே வந்துரும் சொல்றான். இந்த மாதிரி சிவன் சொல்றாரு. இப்போ அடுத்த வரம் கேக்குறான். நான் யார் தலைமையில கையை தொட்டாலுமே அவ சாம்பல் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். சிவனும் அதுபடியே கொடுத்துடுறாரு அந்த வரத்தை. கொடுத்தோடனே அவனுக்கு அப்பவே சக்தி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நான் எனக்கு திரும்ப உன்னோட வலது கையை தொட்டா யாராவது சாம்பல் ஆயிடுவா அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொன்னார் சிவன். இப்போ அவனுக்கு யோசிச்சு பார்க்க வந்துருச்சு, நான் இப்ப யார் தலையாவது தொட்டாகணுமே அப்படின்னு. அதான் அவனுக்கு எதிராகவே சிவன் இருக்காரு. அப்படின்னா நான் இப்ப சிவனையே இது பண்ணிட்டு கைலாசத்துக்கு நான் ராஜாவாக போறேன், தலைவாக போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ சிவன் இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே இதுவாயிட்டாரு, பயந்து போயிட்டாரு. அப்போ சிவன் ஓடுறாரு. சிவன் பின்னாடியே இந்த பஸ்மாசுரனும் ஓடி அவர் தலையில கையை தொட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிண்டே இருக்கான் அவர் பின்னாடியே. இப்படி ஓடிண்டே இருக்கும்போது, நாராயணா நாராயணா என்னை காப்பாத்துங்கோ, வந்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்காரு. நாராயணர் மோகினி அவதாரம் இப்பதான் எடுத்து ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு பூவெல்லாம் பறிச்சுட்டு இருக்கிற மாதிரி அங்க இருக்காரு. இந்த பஸ்மாசுரன் பார்த்தோன்னா அப்படியே அழக ரசிச்சுட்டு, உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறான் பஸ்மாசுரன். என் பேர் மோகினி. வா, எவ்வளவு அழகான பேர் அப்படின்னு கேக்குறான். நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படின்னு கேக்குறான். செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கா மோகினி. இப்ப இந்த மோகினி நீ என்னை திருமணம் செஞ்சு கொள்ளலாம், ஆனா நான் ஒரு நாட்டியக்காரி, நான் சின்ன வயசுல இருந்தே யாரு நடனம் நல்லா ஆடுறாங்களோ அவங்கதான் நான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு சொல்றான் மோகினி. இப்ப இந்த பஸ்மாசுரன் இதெல்லாம் கேட்டுட்டு சொல்றான், மோகினி எவ்வளவு அழகான பேர் அப்படின்னு. இங்க நான் உன் கூட நடனம் ஆடுறேன், என்ன நடனம் ஆடணும், ஆனா எனக்கு நடனம் வராதே அப்படின்னு சொல்றாரு பஸ்மாசுரன். மோகினி இப்ப சொல்றா, அதுக்கெல்லாம் ஒன்றும் கவலையே இல்லை, நான் ஆடுறபடியே நீங்க ஆடினா நான் உங்களை திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி எல்லா நடனத்தையும் பார்த்து அப்படியே செய்யற பஸ்மாசுரன் அப்படியே கவனத்துக்கு அப்படியே மோகினி ஆடுற கவனத்துக்கே போயிட்டான். அப்படியே ஆடி முடிக்கும் போது கடைசியா மோகினி தலையில கைய வைக்கிறா. அப்ப பஸ்மாசுரனும் வச்சுட்டான், அப்படியே அவன் சாம்பல் ஆயிடுறான். அப்போ சிவன் வராரு மோகினிக்கு எதிரா. அப்பதான் மோகினி நாராயணரா மாதிரி காட்சி கொடுக்குறாரு சிவன்கிட்ட. நன்றி நாராயணரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சிவன். இதான் இந்த கதை. இதோட நாம அடுத்த கதையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.